ஹலோ மை செல்ல குட்டீஸ், எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ட்ரெஷர் ஸ்டோரி பத்தி பார்ப்போம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். அது ஒரு சம்மர் டைம். லேனா, சாம் அவங்க 2 பேருக்கும் லீவ் விட்ட உடனே அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க தாத்தா வீட்டுல ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி அப்படியே டேஸ் போச்சு. அப்போ ஒரு நாள் ஈவினிங் டைம்ல 2 பேருக்குமே போர் அடிச்சது. சரி, மேல உள்ள அட்டிக்கு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. லேனா அங்க ஒரு பழைய பாக்ஸ் இருக்கிறத பார்த்த உடனே சாம் கிட்ட, சாம், இங்க ஒரு பழைய பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே சாமோ, ஓ, இது ஒரு மேப், அதுல ஒரு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெட் மார்க் பண்ணிருக்கு பாரு அப்படின்னு சொன்னான். இதவா நம்ம தாத்தா கிட்ட காட்டலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் போய் அவங்க தாத்தா கிட்ட காமிச்சாங்க. உடனே தாத்தா, ஓ, இது உங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதரோட மேப் அப்படின்னு சொன்னாரு. உடனே சாமோ, அப்ப அவரு ஒரு பைரேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே கிராண்ட் ஃபாதர், இல்ல, அவர் ஒரு செயிலர். அவரு அடிக்கடி அந்த ப்ளூ ஷெல் ஐலாண்ட்ல இருக்கிற ட்ரெஷரை பத்தி சொல்லுவாரு. ஆனா இது வரைக்கும் அதை யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னான். உடனே லேனாவும், சரி தாத்தா, நம்ம போய் கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு. உடனே தாத்தா சிரிச்சுக்கிட்டு, சரி வாங்க, நம்ம ஒரு போட்டு செஞ்சு அதுல போலாம் அப்படின்னாரு. உடனே அவங்க போட்டை செஞ்சு அந்த மேப் எந்த ரூட்டை காட்டுதோ அந்த மேப் பிரகாரம் அந்த போட்ல டிராவல் பண்ணாங்க. அப்போ அந்த மேப் ஒரு கோகனட், ரொம்ப டாலான கோகனட் ட்ரீய காமிச்சது. உடனே லேனா அதுவும் அங்க இருக்கு அந்த கோகனட் ட்ரீ. உடனே அந்த இடம் வந்தோடனே அவங்க அங்க இருந்து பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க. உடனே சாம், நான் இங்க பள்ளம் தோண்டும் போது எனக்கு சத்தம் கேக்குது, இது ஒரு பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ மேல எடுத்தான். உடனே அந்த பாக்ஸ் அவங்க ஓபன் பண்ணோடனே ரொம்ப ஷாக் ஆகி பார்த்தாங்க. ஏன்னா அதுக்குள்ள நிறைய பளபளக்கிற ஜுவல்ஸ், முத்து மாலை, அதுலயும் ஒரு புக் இருந்தது. அந்த புக்கை திறந்து லேனா பார்த்தோன்னே அந்த புக்கை வாங்கி தாத்தா பார்த்தோன்னே, இது உங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதரோட புக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அது உங்க தாத்தாவுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வீடு திரும்பினோன்னு தாத்தா அவங்கள பார்த்து, உண்மையான பொக்கிஷம் வெறும் பொண்ணும் முத்து கிடையாது, உங்கள் அனுபவம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்த நாள்ல இருந்து லேனாவும் சாமும் அந்த ட்ரெஷரை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் ஒரு நாளும் புதிய புதிய ட்ரெஷர்கள் அதை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கும் லேனா சாம் மாதிரி ட்ரெஷர் ஹண்ட்லாம் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை குட்டீஸ்.